ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மொபைலா 6 மொபைல் இருக்குது. 6 மொபைல் 2 4 6. ஸோ 6 மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம தரமான மொபைலு. சாம்சங் கேலக்ஸியில் S23 FE, அதாவது 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா நீங்களே செம்மையான ஜிபி. இது என்ன ஜிபின்னு சொல்லி 8128. ஸோ 8128 மொபைல் எப்படி இருக்குன்னா, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம் வாரண்டி இருக்கா? ஆமாம், இன்னும் 10 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைல் வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி வச்சுருந்துருக்காப்புல. மொபைல் வாங்கின நாள்லேருந்து அவர் வந்து சிம்மே போடலையாம். நேற்று தான் வந்து ஒரு 11 மணி போல் போட்டிருக்காப்புல. அதுக்கு முன்னாடி சிம்மே போடாமல் வச்சு யூஸ் பண்ணாமல் வீட்டில் வச்சுருந்துருக்காப்புல. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைக்காரர்கிட்ட கொடுத்தாலே 22,000 நான் தரேன்னு சொல்கிறாங்க. கடைக்காரங்களே எடுத்துக்கிறேன்றாங்க 22,000. ஸோ ஸ்பாட்டில் கேஷ் தரேன்றாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன முடிவு பண்ணோன்னா 22,500 வியாபாரிங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். 22,500 22,500 புது மொபைலாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இஎம்ஐ அதெல்லாம் இல்லைல்ல, அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டல. இஎம்ஐ எதுவுமே கிடையாது. கஸ்டமர் ரெடி கேஷ் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. சரியா? பாக்ஸு, அந்த கேபிள் கூட இருக்குது. அந்த கேபிளில் கூட அவங்க எடுத்து பார்க்கல. எல்லாமே ஃபுல் கிட்டோடு இருக்குது. கேபிள் இது உள்ளே இருக்குது. ஒரு டென்ட்டு கிராச் எதுவும் இல்லைல்லப்பா, புதுசு. அப்படியே ஷோரூமில் அப்படியே வாங்கி அப்படியே விற்கிறாங்க. ஸோ வாங்குறவங்களுக்கு லக்கு தான். நம்ம போய் வாங்க போனால் எவ்வளோ ரூபா இருக்கும்? 31,000 இருக்கும். நம்ம இப்போ புதுசு தான் வாங்க போகிறோம். எவ்வளோக்கு வாங்குகிறோம்? கிட்டத்தட்ட 7,500 கம்மியாக, 8,000 கம்மியாக வாங்குகிறோம். 8,000 கம்மியாக வாங்குகிற உங்களுக்கு லாபம் தானே. 10 மாதம் வாரண்டி இருக்குது. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. நேற்று தான் நைட்டு 11 மணிக்கு வந்து இது சிம்மு ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. பில்லு வந்து அவர் வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. ஆன்லைனில் 10 மாதம் வாரண்டி இருக்குது. நம்பகமான ஆளுங்க. அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஸோ இப்போ முன்னாள் எம்பி கேண்டிடேட்டு. அவர் பேர்லாம் சொன்னால் அவர் தப்பாக நினைப்பார். சரியா? அதனால் வந்து நான் அதோடு நிறுத்திக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா Oppo Reno 11 Pro. Oppo Reno 11 Pro 5G மொபைலு 19,500. 19,500 பாக்ஸு, பில்லு எல்லாமே டோட்டலாக. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி வந்து 2 மாதத்துக்கு இருக்குது. ஆமாம், இப்போ அந்த ஃபோன் எவ்வளோ கொடுத்தோம் நம்ம? ஆமாம் 22 கரெக்டாக தான் கொடுத்தேன். நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆமாம் கரெக்டு. ஓகே. சரி, ஓகே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 19,500. இது என்ன ஜிபி? இது Oppo Reno 11 Pro. ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. இந்த இருக்குது பாரு. இதுவும் 12,256 தான். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. இதுதான் இதில் ஹைலைட்டு. அது வந்து பாக்ஸ் கிடையாது, இதில் பாக்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து 19,500. அது 20,500. சரியா? இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் மாதம் வரைக்கும் வாரண்டி இருக்குது. 1ஆம் மாதம் அதான் இன்னும் 1 மாதம் இருக்குல்ல, 1.5 மாதம் இருக்குது. 1.5 மாதம் வாரண்டி இருக்குது. சார்ஜர் கிடையாது, பாக்ஸோடு இருக்குது. 19,500. 12GB ரேமு, 256. இப்போக்கு உள்ளே வைப்பா, அப்புறமா பேசலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங், இது ஐஃபோனு. ஸோ இது ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 14. ஐஃபோனில் வந்து 14. இது 256. சுற்றி காமிச்சிருங்க. லைட்டாக ஒயிட் டாட்டா இருக்குது, அதான் பவுச் மார்க் இருக்குது. ஸோ iPhone 14 லைட்டாக பவுச் மார்க் இருக்குது பஸ். இதில் வீடியோலாம் கேட்க வேணாம்னு சொல்லுங்க, இதிலே பார்த்துருங்க. ஏன்னா நீங்கள் வந்து திரும்ப என்கிட்ட வீடியோ கேட்காதீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா இருந்தால் பரவாயில்ல, நிறைய வேலைகளை இழுத்து போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நீங்களே வந்து ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதை வச்சு எங்கள்கிட்ட கால் பண்ணி கேளுங்க. ஐஃபோனில் வந்து 14 என்ன மாடலு? 14. iPhone 14 ப்ளூ கலரு, 256 GB. பேட்ரி ஹெல்த் எவ்வளோன்னு மட்டும் சொல்ல. உள்ளே போயிட்டு அதுக்குள்ளே இதை காமிச்சிட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 13. இது iPhone 13. இதோட விலை சைலன்ஸில் போடுப்பா.
சரியா. ஐஃபோன் வந்து 13 இது என்ன ஜிபி ரேம் பாரு. ஏன்னா 13 எக்கச்சக்கமாக இருக்குப்பா நம்மகிட்ட. இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் வந்துருச்சு, ஆனால் ஒன்று கூட விற்கல. 87 ஐஃபோன் பேட்டரி 87 பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 87. ஐஃபோன் 13 128 ஜிபி. கேமரா மட்டும் ஷோரூமில் கொடுத்து சரி பண்ணியிருக்காங்க சரியா. 27,000 போட்டிருக்காப்புல, 27,000 சரியா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 12 கலர் சூப்பராக இருக்குது. மொபைலில் ஒரு டென்ட்டு கிராச் கிடையாது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. மொபைலோட விலை 21,000 சொல்கிறாரு. ஸோ பேட்டரி கம்மியாக இருக்குது. பேட்ரி மட்டும் சர்வீஸில் இருக்குது 77 இருக்குது. விலை வந்து 21,000 ஐஃபோன் 12 இது சரியா. 128 ஜிபி சரியா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஐஃபோன் 13 தானே, 29,500 256 ஜிபி. இன்றைக்கி ஐஃபோன் 13 28,500 ஒன்று போட்டோம், அது எடுத்துக்கிட்டாங்களா? அது ஒன்று அவன் எடுத்துகிட்டு போனானே. எடுத்துட்டு போயிட்டாங்களா? அது ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டான்ப்பா அவன். ஐஃபோன் 13 நம்மகிட்ட வீடியோ போட கொடுக்குறான், அப்புறம் டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடான். ஐஃபோன் 13 29,500 256 ஜிபி. எப்படி இருக்குது பாருங்கள் மொபைலு, அவ்வளோ தரமாக இருக்குது. இதையும் மெனு ஓப்பன் பண்ணுவேன். இதை காமிச்சிருங்க 14. ஐஃபோன் 14 பார்த்துக்கோங்க. ஐஃபோன் 14 வந்து இந்த பாக்ஸ் பீஸ் தானே இது. ஐஃபோன் 14 வந்து பாக்ஸ் உள்ளது. 87% பேட்ரி ஹெல்த்து. ஜிபி வந்து 256. ஆமாம், ஜிபி வந்து ஒரு 256 ஜிபி. பாக்ஸ் மொபைல் அவ்வளோதான். பாக்ஸ் மொபைல் பஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 13 256 ஜிபி. பேட்ரி ஹெல்த்து செக் பண்ணுவோம்ல, இதெல்லாம் காமிச்சிருங்க. டென்ட்டு பேட்ரி 85 இருக்குமா? லேட் ஆகுதுடா, முடிச்சு விட்ருவோம். சரி, யாருன்னா கேட்டால் சொல்லி கேட்டு நான் அப்படியே பார்த்துக்கலாம்.